Good morning students. Today we are going to learn about LEGB rule. So LEGB rule அப்படினா என்ன அப்படினா local enclosed global built-in. Okay. So இந்த functions பத்தி நம்ம பார்க்க போறோம். So LEGB rule அப்படினா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பார்க்கலாம். So scope also defines the order in which variables have to be mapped to the object in order to obtain the value. So let us take a simple example as shown below. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோப் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் வேரியபிளை ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி மேப் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்கோப், அதாவது இந்த எல்இஜிபி ரூல். ஓகே. ஸோ ஸ்கோப் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, வேரியபிளை நம்ம வந்து எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதை தான் வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்கோப் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ வேரியபிளுக்கான வேல்யூ, ஸோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம மேப்பிங் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த எல்இஜிபி ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ கீழே கொடுத்துருக்குற சூடோ கோட் பாருங்கள். இந்த சூடோ கோட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் பாருங்கள், எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து அதுக்குள்ளே மெசேஜ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் அனதர் எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து இன்னர் எக்ஸ் வேரியபிள். ஸோ மேலே நம்ம டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸுன்றது வேறு ஒரு வேரியபிள், டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸுன்றது வேறு ஒரு வேரியபிள். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே. ஸோ இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறது ஒரு வேரியபிள் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறது ஒரு வேரியபிள். டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் அசைன்ட் அஸ் இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வந்து பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நம்ம டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நமக்கு பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் இருக்கும். இந்த இண்டென்டேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து இந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதை பார்க்கும்போதே நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து இதுக்கு கீழே வந்து இன்னொரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு டிக்ளேர் பண்ணலை. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் செகண்டாக யூஸ் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட் சைட் ஆஃப் த எக்ஸ் வேரியபிளை கால் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த வேரியபிளை கால் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ வென் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் த ஸ்டேட்மெண்ட் 4 and 5 டிஸ்பிளே த ரிசல்டஸ். ஸோ நமக்கு இந்த 4 and 5 அப்படின்ற மெசேஜ் என்ன டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் அண்ட் இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்றதான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே. ஸோ இந்த எல்இஜிபி ரூலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த செகண்ட் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸ் இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸை தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணும். ஓகே. இதை என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிறது. ஓகே. இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள் சொல்லுவோம். நெக்ஸ்ட் தான் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள், அதாவது மேலே அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வேரியபிளை போயிட்டு ஸோ வந்து அக்சஸ் பண்ண ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த ரூல்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பிரிண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 3.1ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதை டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவ் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் பிகாஸ் த சேம் வேரியபிள் நேம் எக்ஸ் ரிசைட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ஸ், ஒன் இன்சைட் த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அண்ட் த அதர் இன் த அப்பர் லெவல். த வேல்யூ ஆஃப் எக்ஸ் outer x variable is printed when x is referenced outside the function definition. ஸோ வெளியில் நம்ம கொடுத்துருக்குற டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்றது தான் என்ன சொல்லியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. whereas when display gets executed inner x variable is printed which is the x value inside the function definition. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ அதுதான் வந்து இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுடைய வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த அபோவ் எக்ஸாம்பிள் வி கேன் கெஸ் தட் தேர் இஸ் எ ரூல் ஃபாலோட் இன் ஆர்டர் டு டிசைட் ஃப்ரம் விச் ஸ்கோப் எ வேரியபிள் ஹேஸ் டு பி பிக்டு. ஸோ இந்த எல்இஜிபி ரூல்லேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கோப் ஆஃப் ஏ வேரியபிள் அப்படின்றது ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதோடைய வேல்யூவே அந்த வேரியபிளையும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதான் வந்து அந்த ரூல்ஸ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்இஜி ரூபில் ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பில்டின். ஸோ இதுதான் வந்து அவுட் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து குளோபல்.
ஸோ நெக்ஸ்ட் குளோபல், அதுக்கு அடுத்தது என்க்ளோஸ்ட், அதுக்கு அடுத்தது லோக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ the LEGB rule is used to decide the order in which the scope are to be searched for scope resolution. So the scopes are listed below in terms of hierarchy, highest to lowest. ஸோ இந்த LEGB rule பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஸ்கோப் part to be searched for scope resolution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கோப் ரிசல்யூஷனில் ஸோ எந்த ஸ்கோப் எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்ணுறதுக்கு இந்த எல்இஜிபியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டாக வந்து ஸ்கோப் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லோக்கல் அப்படின்னா பாருங்கள் எல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஃபைன்ட் இன்சைட் ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ். ஸோ நம்ம கிளாஸுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடியது தான் நம்ம வந்து லோக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கிளாஸுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த நிறைய ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் உள்ளே நம்ம கால் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாம் லோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்க்ளோஸ்டு. ஸோ என்க்ளோஸ்ட்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிஃபைன் இன்சைட் என்க்ளோசிங் ஃபங்க்ஷன், அதாவது நெஸ்டட் ஃபங்க்ஷன் கான்செப்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸை தான் நம்ம என்க்ளோஸ்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது என்க்ளோஸ்ட் வேரியபிள் ஸ்கோப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படின்றது டிஃபைன்ட் அட் த அப்பர் மோஸ்ட் லெவல். ஸோ அப்பர் மோஸ்ட் லெவலில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பில்டின், ஸோ ரிசர்வ்டு நேம்ஸ் இன் பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ தனித்தனி மாடியூல்ஸ் எடுத்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பில்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கீழே இங்கே டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் எல்ஜிபி ரூல். ஸோ இது வந்து 5 மார்க்கில் வந்து வேறு ஒரு கொஷினோட ஜாயின் பண்ணி இந்த கொஷினையும் சேர்த்து கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி 2 தடவை கேட்டிருக்காங்க, பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க, ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். இப்போ நம்ம ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ ஸ்கோப்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஸ்கோப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது லோக்கல் ஸ்கோப். ஓகேவா, ஸோ 4 ஸ்கோப்பில் லோக்கல் ஸ்கோப் அப்படின்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து எலிஜிபிள் ரூல்லே பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் இதில் புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின் இது. ஓகே, ஸோ லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், என்க்ளோஸ்டு ஸ்கோப் அண்ட் பில்டின் ஸ்கோப். அதாவது எல்இஜிபின்னு பார்த்தோம் இல்லையா, அதை தான் நம்ம அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்கோப்பும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கிறது லோக்கல் ஸ்கோப். Local scope refers to variables defined in current function. ஸோ லோக்கல் ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸை தான் நம்ம லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆல்வேஸ் a function will first look up for a variable name in its local scope. Only if does not find it there, the outer scope are checked. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் அக்சஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அதுதான் வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். அந்த வேரியபிளில் நம்ம என்னென்ன வேல்யூ எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன செய்யணும்னா லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் என்னென்ன இருக்குன்றதை செக் பண்ணும். சப்போஸ் அங்கே வந்து அந்த வேரியபிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணுன்னா அந்த ஃபங்க்ஷனை விட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுன்னா போய் சர்ச் பண்ணும். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஒன்லி இஃப் டஸ் நாட் ஃபைண்ட் இட் தேர் த அவுட்டர் ஸ்கோப்ஸ் ஆர் செக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பாருங்கள், ஒரு சூடோ கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிஸ்ப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஏவோட வேல்யூ இஸ் அசைன்ட் as 7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா print a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப், ஸோ அகைன் டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற டிஸ்ப் ஃபங்க்ஷன் 1 2 3 இந்த 3 லைன் மட்டும் பாருங்கள், 4th லைன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம். இந்த ஏ அப்படின்ற வேரியபிள் தான் நம்மளுடைய லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். லோக்கல் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் அப்படின்றது இங்கே எது அப்படின்னா ஏ. ஸோ ஏ இஸ் அசைன்ட் as 7ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு ஏன்ற வேல்யூவை நம்ம மேப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பிரிண்ட் ஏ, அப்போ அந்த ஏவோட வேல்யூ என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கான நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வேறு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே நமக்கு கொடுக்கல. அது வந்து அவுட் சைட் ஆஃப் த டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் நமக்கு கொடுக்கல. இது ஜஸ்ட்டு சூடோ கோட் தான், ஃபுல் ப்ரோக்ராம் கிடையாது. ஓகே, ஸோ கீழே என்டையர் ப்ரோக்ராமில் அதை தனியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன், அது வந்து அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்டையர் ப்ரோக்ராம்னு போட்டு ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் இதை வந்து பைத்தானில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு டிஎஃப் அப்படின்னு நம்ம
கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டெஃப் அப்படி, அதாவது டெஃபினேஷன் அப்படின்றதுக்காக டெஃப்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ டெஃப்னு போட்டு டிஸ்ப் அப்படின்னு போட்டு அந்த ஃபங்க்ஷனை போட்டுக்கோங்க. ஸோ மீதி எல்லாம் அப்படியே அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்படியே கொடுத்துக்க வேண்டியது தான். அதேமாதிரி லாஸ்ட் ஃபங்க்ஷனையும் அப்படியே கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் ஏவோட வேல்யூ என்னென்ன அசைன் பண்ணியிருக்கோம், 7 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ பிரிண்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 7 அப்படின்றதான பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு சொன்னோம், லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை தான் போய் எக்ஸஸ் பண்ணும். அப்போ தான் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கே போகும். நம்ம லோக்கல் இது மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம அவுட் சைடில் கொடுத்துருந்தாலும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வேரியபிளை தான் ஃபஸ்ட்டு அக்சஸ் பண்ணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரிண்ட் வேல்யூ என்ன அப்படின்றது தான் நமக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும். அப்போ அதில் இருக்கிற பிரிண்ட் வேல்யூ என்ன, ஏ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 7. அப்போ அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராமில் பாருங்கள். ஸோ 7 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கிடச்சிருக்கா. On execution of the above code, the variable a display the value 7 because it is defined and available in the local scope. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இந்த கோடை நாம் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வேரியபிள் ஏ டிஸ்பிளே த வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அண்ட் அவைலபிள் இன் த லோக்கல் ஸ்கோப். ஸோ நம்மளுடைய லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள் எது அப்படின்னா ஏ அப்படின்றது. ஓகே, ஸோ அதுக்கான வேல்யூ தான் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் இப்போ இந்த அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் டிஸ்பிளேன்னு இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு கீழே அதுக்கு மேலே இன்னொரு பிரிண்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த பிரிண்ட்டுக்கான வேல்யூவை அது கேட்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏன்றது இன்னொரு வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம்னா அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்போ டிஃபைன் பண்ணியிருந்தால் தான் அதை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இந்த லோக்கல் ஸ்கோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த லோக்கல் வேரியபிள் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே அதோடைய லைஃப் டைம் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதான் வந்து நம்ம லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதை விட்டு அந்த ஏவோட வேல்யூவை அதாவது ஏ அப்படின்ற வேரியபிளில் நாம் வந்து வெளியில் வேறு எங்கேயுமே அக்சஸ் பண்ண முடியாது. அதோடைய லைஃப் டைம் ஸோ அதுக்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது லோக்கல் ஸ்கோப்பு அண்டு குளோபல் ஸ்கோப்பை பற்றி அதோடைய ரூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சாப்டரில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ரூல்ஸ். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுன்ற ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இதை பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்புன்னும் போது இதை தான் எழுதணும். ரூல்ஸ் அப்படின்னும் போது அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்போடைய ரூல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிஃபைன் பண்ணுறதுல 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்பையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டைப் ஆஃப் ஸ்கோப்பையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதோடைய கண்டினியூவேஷன் ஸோ இன்னும் லென்த்தாக போகும். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நல்லா படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.